இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் மெத்தடை தான் பார்க்க போகிறோம். வாங்க டுட்டோரியல்ஸ்குள்ளே போகலாம். A = ஏதோ ஒரு லிஸ்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தலாம். பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை நமக்கு அது ரிட்டர்ன் பண்ணும். லிஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது ஈஸியாக லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸையும் அண்ட் தென் லிஸ்ட்டையும் மேனிபுலேட் பண்ணுறதா லிஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறோம். இதை வந்து நம்ம கோட் எழுதுறதை ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி இன்னொரு வேல்யூவை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். append. ஸோ append அப்படிங்கிற மெத்தட் தான் வந்து நமக்கு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு வேல்யூவை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்கே வந்து நான் 10 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஏவை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அவுட்புட்டை பாருங்கள். இங்கே அவுட்புட்டில் வந்து நமக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. அதுக்கு நம்ம append அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நான் இன்னொரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். B = இன்னொரு வேல்யூ 11, 22, 33 இந்த மாதிரி வேல்யூஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா A அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே B அப்படிங்கிற இன்னொரு லிஸ்ட்டை வந்து append பண்ண போகிறேன். ஸோ A.append of B அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ் தான் A அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே நமக்கு வந்து B அப்படிங்கிற இன்னொரு லிஸ்ட்டை இன்சர்ட் பண்ணும். ஸோ இங்கே அவுட்புட்டை பாருங்கள். A அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம B அப்படிங்கிற இன்னொரு லிஸ்ட்டை வந்து நம்ம append பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது இன்னொரு புது லிஸ்ட்டை தான் append பண்ணியிருக்கு. இதுவே எனக்கு வந்து ஒரே சிங்கிளான லிஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுதான் வந்து extend அப்படிங்கிற மெத்தட். அண்ட் தென் இந்த கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூவை இன்சர்ட் பண்ணி நமக்கு சிங்கிள் லிஸ்ட்டாகவே இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு லிஸ்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ரிமூவ் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. A.remove அப்படிங்கிற அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எந்த வேல்யூவை நான் வந்து ரிமூவ் பண்ணுமோ அந்த வேல்யூவை நான் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து 2 அப்படிங்கிற வேல்யூவை ஸோ கோடை வந்து சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் எனக்கு 1, 3, 4, 5 அப்படின்னு இருக்கு. இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2 அப்படிங்கிற வேல்யூவை நமக்கு ரிமூவ் பண்ணுது. இதே மாதிரி நமக்கு பாப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த பாப் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து லிஸ்ட்டில் இருக்க ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண போகிறேன். அண்ட் தென் ரிமூவ் அண்ட் தென் பாப் அப்படிங்கிற 2 கமாண்டும் ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ணும். பட் ஆனால் அதுக்கு டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு A.pop அண்ட் தென் அதுக்கு நான் இண்டெக்ஸ் கொடுக்க போகிறேன். இண்டெக்ஸ் வந்து நான் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை எடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் ரிமூவில் வந்து நம்ம டேரெக்டாக வேல்யூவே கொடுப்போம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் பாப் அப்படிங்கிறது இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அவுட்புட்டை நீங்களே பாருங்கள். 1, 2, 4 and 5 தான் இருக்குது. ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை வந்து அதாவது 3 வந்து இது ரிமூவ் பண்ணிடுச்சு. பாப்புக்கும் ரிமூவுக்கும் இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது பாப்புக்குள்ளே இருக்கிறத நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் ஆகும். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை வந்து ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூவை லிஸ்ட்லேருந்து எடுத்து தூக்கி போடும். பட் ரிமூவ் அப்படிங்கிறது அதே பிளேஸ்லேயே வச்சு அதை அழைச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு A.remove அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் செகண்ட் வேல்யூ அதாவது 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நன் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இது வந்து வேல்யூவை எரேஸ் பண்ணிடும். பாப் அப்படிங்கிறது வேல்யூவை எடுத்து அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணும். ஒரு லிஸ்ட்ல இருந்து ஒரு வேல்யூவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாப் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெத்தட் எழுதிக்கணும். எந்த பொசிஷனில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இண்டெக்ஸை இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். நான் வந்து செகண்ட் பொசிஷனில் கொடுக்க போகிறேன். அண்ட் தென் வேல்யூ வந்து 10 அப்படிங்கிற வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அண்ட் தென் இதை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அவுட்புட்டை நீங்களே பாருங்கள். 1, 2, 10, 3 அண்ட் தென் 4, 5 அப்படின்னு இருக்கு. அதாவது செகண்ட் இண்டெக்ஸில் 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதே மாதிரி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இணைந்திருங்க ரகரம் டெக்குடன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.